Hello everyone and welcome to the channel Law for Citizens. Before you get started, I'm going to give you a quick introduction on media law and then we will get into the discussion on the subject. This video aimly means to create awareness about media law. It also aims at providing sections and different cases which helps lawyer to revive the sections and outcome of the cases. You can comment and give feedback in the link below. So, agenda of media law. So, first we will discuss the classification of mass media, and then we will discuss on the visual and non-visual media. So, what are the different types and what are the elements under it, and then we will discuss on the law relating to press. So, and then films. So, what are the UA certified films, and what are all related laws regarding that. And then we will discuss on the radio and television government monopoly. What are the different laws governing it, and then on the restrictions on radio and television, and then finally we will discuss on the right to information act. Okay, and who are the different government entities are there, who takes care of this information, and what is the right and duties they have to provide the information to the public when it is asked for. Okay, so yes, we will get into the session. Thank you. தெரியுதா பாருங்க. Yes, sir. Okay, okay, Bharat. It's all yours. Okay, sir. Good afternoon, all. So, இப்போ பார்க்க போகிறது வந்து மாஸ் மீடியா ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. ஸோ மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறது எல்லாமே மீடியா சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? மீடியானா நாட் ஓன்லி நியூஸ் பேப்பர், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் டிவி, ரேடியோ. ஓகேங்களா? அதாவது மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுற எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் அது வந்து மீடியாவில் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ், எப்படியெல்லாம் அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த மாஸ் மீடியாவை, இல்லைன்னா நம்மளோட மீடியா விஷயத்தெல்லாம் வந்து அதை வந்து நம்ம லா விதமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரிக்காக வந்து நம்ம மீடியா மட்டுமே பற்றி பேசாமல் மீடியாக்குள்ளே இருக்க லாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 1 மாஸ் மீடியா. ஸோ மாஸ் மீடியானா முன்னாடி சொன்ன மாதிரி த பப்ளிக்கை வந்து நம்ம என்கேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஷார்ட் டைமில் வந்து பீப்புள்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இன்ட்ராக்ட் பண்ணுறதுனா ஒன்லி நம்ம வந்து அவங்க பேச வச்சு நம்ம பேசுறது மட்டும் கிடையாது, நம்ம மட்டுமே பேச வச்சு அவங்கள கேட்க வைக்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து வீடியோ காலில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் அன் இன்ட்ராக்டிங் மீடியம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்களும் பேசுவீங்க, அவங்களும் பேசுவாங்க. பட் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க, நீங்கள் லிசன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியாஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 3 வந்துருங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ் மீடியா. இதை வந்து ஒரே ஒரு தடவை 15 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ் மீடியா. இதை வந்து இன்னும் இந்த மாதிரியும் கேட்கலாம், ஜெனிசிஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாஸ் மீடியா. ஸோ ஜெனிசிஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாஸ் மீடியாவனாலும் இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ் மீடியானாலும் ஒன்று தான். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ் மீடியாவில் ப்ரீவியஸாக, அதாவது முன் காலத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த மாஸ் மீடியான்றது இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராமாஸ். ஓகேங்களா? ட்ராமாவில் வந்து சம் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேசக்கூட மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் மட்டும் இருக்கும். அந்த ஆக்டிங் வச்சு மக்களுக்கு சில விஷயத்த கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பேசுறது வந்துச்சு, அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பொருளை வச்சு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இது வந்து ட்ராமா வாஸ் ஒரிஜினேட்டட் இன் ஏன்ஷியன்ட் கிரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரீஸில் தான் வந்து ட்ராமாஸ் வந்து ஸ்டார்டிங் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புக் பிரிண்டிங். ஸோ இந்த புக் பிரிண்டிங் வந்து ஸ்டார்டட் இன் சைனா. ஓகேங்களா? ஸோ புக்ஸை வந்து, அதாவது அந்த பேம்ப்ளெட்ஸ் இல்லைனா வந்து எழுத்து மூலியமா ஒரு விஷயத்தை வந்து ப்ராபகேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து புக் பிரிண்டிங்கில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ், பேஜ் நம்பர் 4. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜெர்மனிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க 1450s. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரிக்காக நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் லா விஷயமானதெல்லாம் எதுவும் இல்லை. அது ஜஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் சொல்கிறாங்க, அந்த வரலாறு எப்படி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மீடியான்ற கம்யூனிகேஷன் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து 1400s வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி. நெக்ஸ்ட் ரேடியோஸ். ஸோ ரேடியோஸ்
வயர்லெஸ் டெலிகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது டிஃப்ரெண்ட் எராஸ் இருக்குல்ல. ரைட்டிங் எரா இருந்தது, அதுக்கப்புறமா வந்து இங்க் வச்சு யூஸ் பண்ற ரைட்டிங் இருந்தது, அதுக்கப்புறமா பால் பாயிண்ட் பென்னு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த எவல்யூஷன்ல வந்து ரேடியோன்ற எவல்யூஷன் வந்து வயர்லெஸ் டெலிகிராஃபி எவல்யூஷன் வந்த பிறகு வந்துச்சு. இது வந்து 1860s ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெலிஃபோன் வந்து 1870 அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் யூஸ் அவரு மற்றும் எலிசா கிரே, ஓகேங்களா, இவங்க 2 பேர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செல்லுலார் ஃபோன். ஸோ செல்லுலார் ஃபோன் உங்களுக்கு தெரியும், மொபைல் ஃபோன் விச் இஸ் கேரிட் அட் எனி டைம். ஓகேங்களா, நம்ம வந்து மூவ் பண்ற இடத்துல எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கதையை தான் இதெல்லாமே எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், 2G 3G இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிவிஷன். ஸோ டெலிவிஷன்ற போது அதாவது இந்த மீடியம் வந்து எப்படியெல்லாம் எவல்யூட் ஆகிட்டு வருதுன்ற போது டெலிவிஷன்ன்றது அகைன் அ பிக் எவல்யூஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ட்ராமா பார்க்கும் போது நம்ம டைரக்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க சொல்ற இடத்துக்கு போயிட்டு அந்த டைம்ல போயிட்டு உட்காந்து நம்ம பார்க்கணும். பட் டெலிவிஷன்ன்றது வந்த பிறகு நம்ம எப்போ நினைச்சாலும் நம்ம வீட்லயே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த விஷயமா அந்த டெலிவிஷன் மூலியமா நம்மளுக்கு சில விஷயங்கள் கன்வே ஆகும். ஓகே, அண்ட் அகைன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் வந்து 1950s இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நெட் வந்த பிறகுதான் நம்மளுக்கு மற்ற எல்லா விஷயமும் வந்துச்சு. ஓகேங்களா, ஒன்னா நெக்ஸ்ட் டைம் லைன் ஆஃப் மாஸ் மீடியான்னு சொல்றாங்க. இது எல்லாமே சிங்கிள் லைன்ஸ் தான். ஸோ நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2 கிளாசிபிகேஷன் ஆஃப் மாஸ் மீடியா. ஸோ இந்த மாஸ் மீடியான்றது 2 விதமா சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் மாஸ் மீடியானாவே என்னதுன்னா ஒருத்தங்களுக்கு இது பண்றது, தெரிவிக்கிறது. ஓகேங்களா, பை வே ஆஃப் கன்வேயிங் சம்திங் டு த பீப்புள் இன் மாஸ். ஓகேங்களா, மாஸ்னா பெரும்பாலும் அதாவது நிறைய பேர் இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு 2-3 பேருக்கு மட்டும் கன்வே பண்றது கிடையாது, நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து போய் சேர்றது. ஓகேங்களா, அதுதான் மாஸ் மீடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபார்ம் அண்ட் செகண்ட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ பிரிண்ட் ஃபார்ம்ல என்ன நல்லா சொல்றாங்கன்னா நம்ம எழுதுறதுல அச்சடிக்கிறோமோ. ஓகேங்களா, புக்ஸ், மேகசின், நியூஸ் பேப்பர்ஸ், ப்ரௌச்சர்ஸ் இதெல்லாமே வந்து பிரிண்ட் மீடியால சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் மீடியானா ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ, சினிமா, நியூஸ் பேப்பர், மேகசின், இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மீடியால. ஆக்சுவலா எலக்ட்ரானிக் மீடியால ரேடியோ, டெலிவிஷன்ஸ், ஓகேங்களா, இன்டர்நெட், செல்போன்ஸ் இதெல்லாமே தான் வரும். இங்க வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மீடியால நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட மொபைல் போன்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க பாத்தீங்களா. ஸோ தட்ஸ் ஒய் அதனால வந்து இங்க கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின். ஓகேங்களா, ஸோ நம்ம மொபைல் போன்லயே நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, விச் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ரீட் சம் நியூஸ். ஓகேங்களா, ஸோ அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மாஸ் மீடியா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாஸ் மீடியாஸ் தான். ஓகேங்களா, ஜஸ்ட் லைன் பை லைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேரியஸ் டைப் ஆஃப் மாஸ் மீடியா. இதை ஒரு தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் மாஸ் மீடியால என்னென்னலாம், அதை ப்ரெஸ், ஃபிலிம்ஸ், ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெஸ்னா வந்து பிரிண்டட் ஃபார்ம் அகைன். ஓகேங்களா, இது ரிப்பீட்டடா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ரிப்பீட்டடா பார்க்கறத விட ஒரு தடவை பார்த்தாவே போதும். அதை வச்சு நீங்க சில விஷயங்கள்ல வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, வேரியஸ் டைப் ஆஃப் மாஸ் மீடியான்னு கேட்டாவே உங்களுக்கு இந்த மூவிஸ், ஓகேங்களா, அதான் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறமா ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட் இதெல்லாமே எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14 ஓனர்ஷிப் பேட்டர்ன். ஓகேங்களா, ஓனர்ஷிப் பேட்டர்ன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிட்டிசன் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது இட்ஸ் அ பேசிக் ரைட். ஓகேங்களா, அது வந்து மாஸ் மீடியா மூலியமா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும் போது அந்த மாஸ் மீடியாவை யார் ஓன் பண்றாங்க, ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ சன் டிவி எடுத்துக்கிட்டோம்னா சன் நெட்வொர்க் ஓன் பண்றாங்க விச் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஜெயா நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இட்ஸ் அகைன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அகைன் லோட்டஸ் டிவி இருக்கு, அந்த மாதிரி நிறைய டிவிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே இட்ஸ் அ டைப் ஆஃப் மாஸ் மீடியா. அண்ட் அகைன் தேர் ஆர் சம் ஓனர்ஷிப். ஓகேங்களா, அவங்க வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர்ஸை வந்து யாரெல்லாம் ஓன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஓனர்ஷிப் பேட்டர்ன்ல வந்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். ஸோ ஜென்ரிக்கா பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் பேட்டர்ன் நிறைய விஷயங்கள்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி டிவி, ஓகேங்களா, டிவில வந்து இந்த சில சேனல்ஸ் வந்து which is owned by separate peoples and
நியூஸ் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா சில நியூஸ் பேப்பர்ஸை வந்து சில பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ஓன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து இண்டிவிஜுவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சொசைட்டிஸ். ஓகேங்களா. சொசைட்டி ஆர் அசோசியேஷன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அந்த சொசைட்டி வந்து அதை ஓன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இட்ஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அகைன். நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஓகே, இது வந்து ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து சேர்ந்து அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறது. ஓகேங்களா, ஜாயிண்டா சேர்ந்து உருவாக்குறது. நெக்ஸ்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா, ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு ட்ரஸ்ட்னா தெரியும்ல, ஒரு ஒரு பிரைவேட்டான ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு சமுதாய நலன் சார்ந்த விஷயங்களுக்கு இது ஆக்ட் பண்றது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஓன் பண்றது நியூஸ் பேப்பர்ஸை. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓன் பண்றது. நெக்ஸ்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்திருக்கும் தூர்தர்ஷன். ஓகேங்களா, ஸோ தூர்தர்ஷன் வந்து இட்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஓன்ட் மீடியா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 18, ஓனர்ஷிப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஃபிலிம்ஸோட ஓனர்ஷிப். ஸோ ஃபிலிம்ஸோட ஓனர்ஷிப் யார் யாரெல்லாம் வச்சிருப்பாங்க, அது எப்படியெல்லாம் இது பண்றாங்க, ரெகுலரைஸ் பண்றாங்க, அந்த விஷயத்துல தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ரடக்ஷன்ல வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை யாரும் ஓன் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து கார்பரேட் லெவலில் வந்து மூவ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. ஓகேங்களா, 1975ல டு ப்ரொடியூஸ் அண்ட் கோ ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு மூவிஸை வந்து 1975ல தான் வந்து ஒரு பர்டிகுலரான கார்பரேட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஓவர் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ கவர்மெண்ட் என்ன நல்ல ரெகுலேஷன் கொடுத்தது ஒரு மூவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ மூவி இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக தோன்றது வந்து மூவிஸ் தான். ஓகேங்களா, படங்கள். ஸோ அந்த படத்தை வந்து எப்படி எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்கே முக்கியமாக ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வந்த ஆக்ட் வந்து சினிமோட்டோகிராஃபிக் ஆக்ட் 1952. ஓகேங்களா, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சினிமோட்டோகிராஃபரை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம் அப்கமிங் சாப்டர்ஸில். ஸோ சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் தான் வந்து இந்த ஃபிலிம்ஸோட ரெகுலரைஸ். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் அப்சீன் மேட்டர்ஸ்லாம் கூட வரும். ஓகேங்களா, மூவிஸில் இல்லைனா வந்து வயலன்ஸ் கூட அதிகமாக வரும், இல்லைனா வந்து அடல்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே வரும்போது இதை வகைப்படுத்துவாங்க. ஓகேங்களா, மூவிஸ். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952. நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம்ஸ் டிவிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அகைன் அனதர் ஒரு டிவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அனதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஃபிலிம் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே வருது. அகைன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறது. ஓகேங்களா, ஸோ மெயினாக இந்த மாதிரி ஃபிலிம் டிவிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இது எல்லாமே வந்து மோரலஸ் ஒர்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஓகேங்களா, ஒர்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நினைக்கிறாங்களோ அதை வந்து பீப்புள்ஸுக்கு போய் சென்றடையணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்மெட் வியர் பண்ணணும் அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு அதை ஒரு குறும்படம் மாதிரி, ஓகேங்களா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி அதை வந்து பப்ளிக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான டிவிஷன்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் அந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதோட ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த சென்ட்ரல் போர்டு வந்து கிரியேட் ஆனது. இதுதான் வந்து அந்த ஃபிலிம்ஸை வந்து சர்டிஃபை பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபிலிம்ஸுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட், அதுக்கு என்னென்ன கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 20, நேஷனல் ஃபிலிம் ஆர்கைவ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்கைவ்ல வந்து த ஃபிலிம்ஸ் அந்த மீடியாஸ், ஓகேங்களா, எது எதெல்லாம் பப்ளிஷ் ஆச்சோ அதை வந்து இது பண்ணி வைப்பாங்க, சேவ் பண்ணி வைப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். இந்த டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எதுக்காக இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு டைம்ஸ்ல, ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீபாவளி டைமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து காந்தி ஜெயந்தியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் டைம்ஸ்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்றது. ஓகேங்களா, ஒரு
திரைப்பட திருவிழா அந்த மாதிரி சம்திங். ஸோ அது மாதிரி வந்து உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் ஃபார் யங் அண்ட் சில்ட்ரன். ஓகேங்களா. ஸோ இந்த யங் அண்ட் சில்ட்ரன் வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1955ல நம்ம நேரு இருந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்த டைம்ல வந்து சில்ட்ரன் ஃபிலிம் சொசைட்டி அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து நேஷனல் சென்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் ஃபார் சில்ட்ரன் யங் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாச்சு. இது எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களோட வெல்ஃபேருக்காக. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கேன் பி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் எனி ஹோம்ஸ். அதே மாதிரி வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து சில போஷாக்கு குறைபாடெல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி சரி பண்றது. ஈவன் போலியோ. ஓகேங்களா. போலியோ வரும்போது நம்ம சொட்டு மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மூவிஸில் ஃபிலிம்ஸில். ஓகேங்களா. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் அப்படின்ற ஒரு இது மூலியமா, ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமா தான் நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து ஓனர்ஷிப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரேடியோ. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஒரு தடவை கூட கேட்கல, பட் பேஜ் நம்பர் 22ல பார்த்தீங்கன்னா பிரசார் பாரதி அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரசார் பாரதி வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா. இங்கே அப்கமிங் இதுல வந்து டீட்டெயில்டாக வருது. ஸோ இந்த பிரசார் பாரதின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் ரிப்பீட்டடாக 3 மார்க்ஸ்லேயும் வருது அண்ட் அகைன் 15 மார்க்ஸ்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இது இது இந்த கண்டென்ட் மட்டுமே போதுமா இருக்காது, நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ அதனால உங்களுக்கு கண்டென்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ பிரசார் பாரதி பற்றி எழுதலாம் நீங்க நிறைய. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ். இதையும் ஒரே ஒரு தடவை 3 மார்க்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் விஷயம் சம்மந்தப்பட்டதை பற்றி பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர், இல்லைன்னா மூவி இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுறது, இல்லைன்னா வந்து மியூசிக்ஸை பற்றி பேசுறது, ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ஸை பற்றி பேசுறது, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பற்றி பேசுறது வந்து கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 24, ஓனர்ஷிப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டெலிவிஷன். அகைன் இந்த ஓனர்ஷிப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டெலிவிஷன் வந்து ஒரு தடவை கூட கேட்கல. ஓகேங்களா. இன்கேஸ் கேட்டாலுமே வந்து நீங்க அந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வச்சிருக்கலாம், ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீங்க இதுலயும் எழுதலாம். பட் ஆனால் இது வரைக்கும் கேட்கல, லாஸ்ட் 10 இயர்ஸாக கேட்கல. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 27, சாப்டர் 4, விஷுவல் அண்ட் நான் விஷுவல் மீடியா. இதை ஒரே ஒரு தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ்ல ஒரு 5 தடவை கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. விஷுவல் அண்ட் நான் விஷுவல் மீடியா பேர்லயே இருக்கு பாருங்க. விஷுவல்னா நம்ம விஷுவலைஸ் பண்றது, which can be watched by our eyes. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன், மூவிஸ், வீடியோ, வெப்சைட்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம விஷுவலைஸ் பண்றது, இதெல்லாமே வந்து விஷுவல் மீடியால வரும். நான் விஷுவலைஸ் மீடியால வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேடியோ. ஓகேங்களா. ரேடியோ வந்து நம்மளால கேட்க தான் முடியும், அதை விஷுவல் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் விஷுவல் மீடியாஸ்ல வரும். அண்ட் ஆல்சோ புக்ஸ், மேகசைன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இதெல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 28, இம்பாக்ட் ஆஃப் மீடியா ஆன் பீப்புள்ஸ் மைண்ட். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரிக்காவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் ரொம்ப இன்டெப்த்தாக பேசல. இதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக புரியும். ஜஸ்ட் அதனால தான் ஒரு ஒன் லைனோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. பட் நம்ம லா ரிலேட்டிங் டு ப்ரெஸ், அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் மீடியாஸ், இப்படிலாம் போகும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இம்பாக்ட் ஆன் மீடியா ஆன் பீப்புள்ஸ் மைண்ட். ஓகேங்களா. 4.2. ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மைண்ட், ஓகேங்களா, பீப்புளோட மைண்ட், மனுஷங்களோட ஒரு மனநிலையை வந்து எப்படியெல்லாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் டெலிவிஷன்,
மாதிரியான தப்பான விஷயங்களை வந்து பேசுறதோ பப்ளிக் பிளேஸ்ல பண்றதோ இதெல்லாமே வந்து அப்சீன் ஆக்ட்ஸ் அண்ட் சாங்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்சீனிட்டி அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம பார்த்துருக்கோம் 19(2) வந்து 19(2) ஆர்டிகல் 19(2) வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க, டீசென்சி அண்ட் மொராலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீசென்சி அண்ட் மொராலிட்டியில வந்து இந்த மேட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த அப்சீன் மேட்டர்ஸை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கூட கவர்மெண்ட் கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணாங்க. ஞாபகம் இப்போ கிடையாது, ரீசெண்டாக கிடையாது, ரொம்ப பழசு தான். பொது இடத்துல வந்து அந்த மாதிரி மூவிஸை வந்து பார்க்கக்கூடாது, பொது இடத்துல வந்து அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்ட் கீழே தான் வரும். இதுல வந்து ஆக்சுவலா இந்த அப்சினிட்டியை வந்து 3 டெஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஹிக்லின் டெஸ்ட், செகண்ட் வந்து 3-prong டெஸ்ட் ஆர் மில்லர் டெஸ்ட், அண்ட் தேர்டு வந்து ரோத் மெமோயர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹிக்லின் டெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஹிக்லின் டெஸ்ட்னா என்னன்னா, ஒரு பீப்புளோட மைண்ட் வந்து எப்பவுமே ஓப்பன். ஓகேங்களா? ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயத்த நீ செய், இந்த தவறான விஷயத்த வந்து நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுற மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஹிக்லின் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடும். ஸோ ஹிக்லின் டெஸ்ட்ல பாஸ் ஆச்சுன்னா இட் இஸ் வேலிட் டு பேன் தட் கண்டென்ட். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து 3-prong டெஸ்ட் ஆர் மில்லர் டெஸ்ட். ஓகேங்களா? 3-prong டெஸ்ட்னா இதுல 3 விதமான செக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு செக்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அது நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அங்க மென்ஷன் ஆயிருக்கு ப்ரூரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? ப்ரூரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? ப்ரூரியன்ட்னா செக்ஷுவல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அதுல வந்து செக்ஷுவல் கண்டக்ட் இருக்கா, அந்த செயல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து அதுல வந்து கண்டென்ட்டே இல்லை. ஓகேங்களா? அதாவது மெயினா அதுல வந்து ஒரு லிட்டரரியோ ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்கோ இல்ல பொலிட்டிக்கல் ஒர்க்கோ இல்ல சயின்டிபிக் வேல்யூவோ எதுவுமே கிடையாது. அதுல வந்து வெறும் இந்த மேட்டர்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா இந்த 3-prong டெஸ்ட்ல வந்து அது பாஸ் ஆயிடும். ஸோ அது பாஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் வேலிட் டு பேன் தட் கண்டென்ட். ஓகேங்களா? அந்த புக்கை வந்து கண்டிப்பா பேன் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஆர்டிகல் ஒர்க் இல்லைன்னா லிட்டரரி ஒர்க்கை வந்து பேன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ராத் மெமோயர்ஸ் டெஸ்ட். இந்த ராத் மெமோயர்ஸ் டெஸ்ட்ல வந்து அகைன் இதுலயும் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த நீங்க ஒரு புக்கை எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த புக்கோட மெயின் இம்பார்ட்டன்ட் மேட்டரே வந்து ப்ரூனியன்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, தட் மீன்ஸ் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதோட டாமினன்ட் மெயின் தீமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து அதோட ஒரு கண்டெம்பரரி கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட செக்ஷுவல் மேட்டர்ஸை பத்தி பேசுறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தோட செக்ஷுவல் டிசைர்ஸை பத்தியோ இல்லைன்னா அவங்களோட இது மட்டுமே பத்தி பேசுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் இஸ் யூட்ரலி வித்தவுட் ரிடீமிங் சோஷியல் வேல்யூ. அதுல எந்த சோஷியல் வேல்யூமே கிடையாது, மெயினா இதை பத்தி தான் பேசியிருக்கு. அப்படின்னும் போது இது ராத் மெமோயர்ஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 டெஸ்ட் மூலியமா இந்த புக்கோ இல்லைன்னா வந்து இந்த பப்ளிஷ் ப்ரௌச்சர்ஸ் இல்லைன்னா பேம்ப்ளெட்ஸோ வந்து அப்சீனா அப்படின்றத கோர்ட் முடிவு பண்ணும். இந்த சினிமோட்டோகிராஃபர் ஆக்ட். ஓகேங்களா? சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 வந்து எதுக்காக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த அப்சீனிட்டி, ஓகேங்களா, அதை வந்து லிமிட் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? அதை லிமிட் பண்றதுன்றதை விட அதை வந்து யாரெல்லாம் பார்க்கறதுக்கு அலவுடு, யாரெல்லாம் பார்க்கறதுக்கு அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுதான் நம்ம மூவிஸ்ல ஏ சர்டிஃபைட் மூவி அப்படின்னு சொல்றோம். சில ஏ சர்டிஃபைட் மூவிலாம் வந்து 18 ஏஜ் பிலோ இருக்க பசங்களை வந்து கூட்டின்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன பசங்களை கூட்டின்னு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஒரு உமனை வந்து இன்டீசென்ட்டா ரெப்ரசென்ட் பண்றது. ஓகேங்களா? அதை வந்து டைரக்டா நம்ம இது பண்ணி தான் அதாவது ரெப்ரசென்ட் பண்றதுன்னு இல்லை, ஈவன் வரைஞ்சாலுமே. ஓகேங்களா? ஒரு அவங்கள வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி நம்ம வரைஞ்சாலுமே அதுவுமே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஆக்ட் இருக்கு, அதுதான் இந்த
உமன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இண்டிசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ஆக்ட் செக்ஷன் 3ல வந்து இது சொல்லியிருக்காங்க. இதுல வந்து குஷ்பு வெர்சஸ் கன்னியாமால் கேஸ் ஓகேங்களா, நம்ம இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குஷ்பு வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை வந்து கன்னியம்மாள் அப்படின்றவங்க அப்போஸ் பண்ணி இது வந்து தப்பு, இது வந்து பண்ணக்கூடாது, இது வந்து சரி கிடையாது, இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கீழே வராது, ஸோ இட்ஸ் இன்டீசென்ட் மொராலிட்டி, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கோர்ட் வந்து இது பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன இது சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன ரூல் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க சொல்றது தப்பே கிடையாது, ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல வந்து இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க அதுல என்கரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வேர்ட்ஸ்ல வந்து நீங்க கவனிச்சிங்கன்னா, அதாவது குஷ்பு அவங்க வந்து வேர்ட்ஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த ப்ரீமேரிட்டல் செக்ஸ்ன்றது நிறைய நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்களே தவிர அதை என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க கேஸ். நெக்ஸ்ட் வந்து கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இதுலயுமே வந்து இந்த டீசன்சி அண்ட் மொராலிட்டி படி சில விஷயங்கள்லாம் காமிக்கலாம், சில விஷயங்கள்லாம் காமிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பீப் போடுவாங்க சில விஷயத்துல, சில விஷயத்துல வந்து பிளர் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த டீசன்சி அண்ட் மொராலிட்டி கீழே தான் வரும். பேஜ் நம்பர் 62 யங் பர்சன்ஸ் ஹார்ம்ஃபுல் பப்ளிகேஷன் ஆக்ட் ஓகேங்களா. ஒரு சின்ன பசங்களை பத்தி தப்பான சில விஷயங்கள் இது பண்றதோ இல்லைன்னா அவங்கள வந்து அவங்களோட மைண்டை கரெக்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்களையோ வந்து பப்ளிசைஸ் பண்றது வந்து ப்ராஹிபிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் அப்சினிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கண்டெம்பரரி சொசைட்டி. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ராத்மோயர் டெஸ்ட்டு, இக்லின் டெஸ்ட்டு, அப்புறம் மெமோயர்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரியான இந்த டெஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அப்சீன் மேட்டர்ஸை வந்து டெஸ்ட் மூலியமா நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65 இது லா ஆஃப் பிளாஸ்மி. இந்த பிளாஸ்மி வந்து ஒரே ஒரு தடவை 3 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப பெருசா ஒன்றும் சொல்லலை. இதுனா என்ன அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். நான் ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை பத்தியோ இல்லை பர்டிகுலர் காடை பத்தியோ, ஈவன் அது எந்த காடா வேணா இருக்கலாம், எந்த ரிலிஜியனாக இருக்கலாம், அந்த ரிலிஜியனை பத்தி தப்பா பேசுறது ஓகேங்களா, இன்டென்ஷனோட ஓகேங்களா, இன்டென்ஷனோட ஒரு காடை பத்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ரிலிஜியன் பத்தியோ இல்லைன்னா அந்த ரிலிஜியனோட பிலீஃபை பத்தியோ பேடா பேசுறது தப்பு, இட்ஸ் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்மளோட கருப்போர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கன்சிஸ்டி கவசம் விச் இஸ் அ பிலீஃப் ஆஃப் அ ஹிந்து ரிலிஜியன் ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து இது பண்ணி பேசிட்டாங்க, பேடா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இட்ஸ் ப்ரூவன் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து பேடா பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்மி அப்படின்ற இது செக்ஷனுக்குள்ளேயே தான் வரும். இது வந்து செக்ஷன் 295ல சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 மார்க்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லா ஆஃப் செடிஷன் பேஜ் நம்பர் 70. ஸோ செடிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி மேல நம்ம வந்து ஒரு அஜிடேஷன் இல்லைன்னா ஒரு ரிவல்ட் கிரியேட் பண்றது ஓகேங்களா, அவங்கள டிஃபேம் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா டிஃபேம் அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல், அது வந்து லா ஆஃப் டிஃபமேஷன். டிஃபேம் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், இட் இஸ் செடிஷன் ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ இது வந்து செக்ஷன் 124A ஆஃப் ஐபிசி அதுல வரும். அகைன் இட்ஸ் 3 மார்க்ஸ் தான், அதுக்காக தான் சொன்னேன். நெக்ஸ்ட் சாப்டர் 6 லா ரிலேட்டிங் டு பிரஸ், பிரைஸ் அண்ட் பேஜ் ஷெட்யூல் ரெகுலேஷன். இது ஆக்சுவலா ஒரு தடவை கூட 15 மார்க்ஸ்ல கேட்கல, ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்றேன். பேஜ் நம்பர் 79 ஒரே ஒரு தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நான் ஏன் இப்படி நான் ஸ்கிப் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஓவரால் புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 கொஸ்டின்ஸ் வந்து வருது ரிப்பீட்டடாக. இந்த 26 கொஸ்டின்ஸுமே வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் ஈவன் ஒன் டைம் கேட்டால் கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. பட் ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்தில் ஒரு தடவை கூட கேட்கல அப்படின்னும் போது தான் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பிரிண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆர்டர். ஒரே ஒரு தடவை 2017ல 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோல் ஆர்டர்னா சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, நம்ம வந்து ஒரு நியூஸை வந்து பிரிண்ட் பண்றோம் பார்த்தீங்களா, ஒரு மீடியம், ஒரு பேப்பர், அந்த பேப்பரை வந்து ரெகுலேட் பண்றது
ஓகேங்களா. அந்த பேப்பர் வந்து எப்படி இருக்கணும், அதோட திக்னஸ் எப்படி இருக்கணும், அதோட கிளாரிட்டி, ஓகேங்களா, அது வந்து எந்த அளவுக்கு விஷுவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையல்னு இருக்கும், ஓகேங்களா. நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே புரிஞ்சுக்க முடியாது. சில நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன விஷயம் படிக்க வரோன்றதே படிக்க முடியாது. அதாவது அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோல் ஆர்டரில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோல் ஆர்டரோட மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா. அதாவது சரிசமமான டிஸ்ட்ரிபியூஷன், ஃபேர் ப்ரைஸோட, ஓகேங்களா, ஒரு நியாயமான விலையோட பண்றது தான் இதை சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 81. இந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஓகேங்களா. அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து ஒரே ஒரு தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் இட் இன்க்ளூடட் இன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கொஸ்டின் டைப்ல கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்டிருக்காங்க. சிம்பிளாவே ஆன்சர் பண்ணலாம், எஸ் அது வரும், ஓகேங்களா. ஆடுன்றது என்னது, ஒரு பிசினஸையோ இல்லைன்னா ஒரு விஷயத்தையோ ப்ரொமோட் பண்றது, ஓகேங்களா. அது காசு கொடுத்தும் ப்ரொமோட் பண்ணலாம், காசு கொடுக்காம ப்ரொமோட் பண்ணலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் அட்வர்டைஸ்மெண்ட் வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா அது வந்து வேலிட் தான். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், எதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்களோட பிசினஸையோ இல்லைன்னா அவங்களோட ஒரு பர்டிகுலர் விஷயத்தையோ சொல்றதுக்கு, மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு, மாஸ் மீடியால கொண்டு வர்றதுக்கு, அதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கொண்டு வரப்பட்டதான் அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ASCI, ஓகேங்களா. உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டினை வந்து டிஃபிகல்ட்டாக ஃப்ரேம் பண்ணுன்ற பட்சத்தில் வெறும் ASCI அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ASCIனா இந்த அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றத நீங்கள் எழுதினாவே போதும், ஓகேங்களா. இட்ஸ் அ ரெகுலேஷன் கவுன்சில், ஓகேங்களா. எதுக்கான ரெகுலேஷன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ரெகுலேஷன், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ் பரத் டிராப் ஆயிட்டீங்க போகுது. ஹலோ பரத். ஹலோ, கேக்குதா சார்? இப்ப கேக்குது பரத், நடுவுல கொஞ்சம் டிராப் ஆயிட்டீங்க. அதான் சார், ஆக்சுவலா டச் ஸ்கிரீன் வந்து நான் தெரியாதமா கையை வச்சுட்டேன், அதனால போயிடுச்சு, சாரி. ஸோ அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதான் ASCI அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆடு வந்து எவ்வளோ நிமிஷம் ஓடணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஆட்ல வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கணும், அப்சீன் மேட்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றது தான் வந்து இந்த ASCIயோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பிரசன்ட் மோனோபோலிஸ், இது ஒரு தடவை கூட 15 மார்க்ஸ்ல கேட்கல, 3 மார்க்ஸ்லயும் கேட்கல. நெக்ஸ்ட் சாப்டர் 7 ஃபிலிம்ஸ், ஹவு ஃபார் இன்க்ளூடட் இன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஓகேங்களா. ஃபிலிம்ஸ் வந்து எந்த விதத்தில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் வரும். ஸோ இதையும் நம்ம தேவையான அளவுக்கு பார்த்துட்டோம். பட் ஆனாலும் இதை வந்து 15 மார்க்ஸ்லேயோ இல்லை 3 மார்க்ஸ்லேயோ கேட்கல. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 90, சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 4 தடவை 15 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. 4 டைம்ஸ் 15 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்தாலோ இல்லைன்னா வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ன்ற கொஸ்டின் வந்தாலோ அதுக்கு இதுதான் நீங்கள் எழுதணும், ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் CBFC இப்படி கூட கேட்டிருக்கலாம், டிஃபைன் CBFC அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஓகேங்களா, உங்களுக்கு கொஸ்டின். ஸோ அப்படி கேட்டாலுமே நீங்கள் இதுதான் எழுதணும். CBFCனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இது வந்து சினிமோட்டோகிராஃபர் ஆக்ட் 1952 கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த பாடி வந்து ஸ்டாச்சுரரி பாடி. இந்த ஸ்டாச்சுரரி பாடி எதுக்காகனா மூவிஸ் வந்து ரெகுலேட் பண்றது, ஓகேங்களா. அந்த ஃபிலிம்ஸ் வந்து எந்த கேட்டகரியில வரலாம், A கேட்டகரியா யூ கேட்டகரியில அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட பாடி தான் இந்த CBFC. இதுல வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. மூவிஸை வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து யூனா வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன்,
ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யூஎன்ஏ ஓகேங்களா, அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன் ஆனாலும் பட் ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேர்ட் ஆஃப் காஷன் டு பி மென்ஷன் ஓகேங்களா, அதாவது சின்ன பசங்க 12 வயசு கீழே இருக்க பசங்களுக்கு வந்து அறிவுறுத்தல் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிஷனோட பேரண்டோட இதுவோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்டோட டிஸ்கிரிஷனோட பார்க்கணுன்ற மாதிரி சொல்றது தான் யூஎன்ஏ அப்படின்றது. ஏன்றது ரெஸ்ட்ரிக்டட் டு அடல்ட்ஸ், பசங்க இருக்கவே கூடாது, ஒன்லி அடல்ட்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்றது. எஸ்ன்றது ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ், ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் மட்டும்தான் போகணும், அவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது எஸ். ஸோ நம்ம பெரும்பாலும் நம்மளோட ஒரு நிமிஷம் ஸோ ஏ வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு அடல்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் எஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேஏ அப்பாஸ் ஓகேங்களா, கேஏ அப்பாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டேல் ஆஃப் ஃபோர் சிட்டிஸ்ன்ற ஒரு மூவியை வந்து அவங்க ப்ரீ சென்சார்ஷிப் பண்ணுறது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் நம்ம கோர்ட் வந்து அது வேலிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 ஓகேங்களா, இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த யூஏ இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்காக, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோஸ்லா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்காங்க. எதுக்காகனா, இந்த ரஞ்சித் டி உதயஷி அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து இந்த ஒரு கமிட்டியை உருவாக்கி இந்த மூவி சென்சார்ஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு வரலாம், என்னென்ன புது விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்டிங் வித் செக்ஸ் அண்ட் நியூடிட்டி இன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் cannot be regarded as evidence of obscenity. ஒரு மூவில வந்து ஒரு அப்சீன் மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காகவே அந்த மூவியை வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இட் இஸ் வேலிடான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த மூவில வந்து ஒரு சீன் வருது ஓகேங்களா, விச் இஸ் அப்சீன் சீன். ஆனாலும் அந்த அப்சீன் சீனை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, அந்த சீன் கண்டிப்பா தேவைப்படுது அந்த இடத்துல ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இவன் இருக்கான், வில்லன் இருக்கான். அந்த வில்லனை வந்து அவன் எவ்வளவு அளவுக்கு கொடூரமானவன் அப்படின்றத காமிக்கிறத வந்து ஒரு ஒரு சில விஷயம் பண்றது மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் மூலியமா அவன் வந்து கொண்டு வரான் அப்படின்னா, அதை வந்து கம்ப்ளீட்டா பிளர் பண்ணியிருப்பாங்க. அப்படி பிளர் பண்ணதுனாலேயே அதை வந்து வேலிட் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த இடத்துல அது வந்து தேவைப்படுறதா இருக்கு, ஸோ அதை வைக்கிறாங்க. ஆனாலும் அதை பிளர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதை ஏ சர்டிஃபிகேஷனோட கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இந்த செகண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஒரு புக்கை வந்து இன்னொரு புக்கு கூட கம்பேர் பண்ணி அதோட அது எந்த அளவுக்கு ஓகேங்களா, அதோட எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு வந்து அதை அனுமதிக்கலாம் அனுமதிக்க கூடாதுன்றத முடிவு பண்ணணும் ஓகேங்களா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் வந்து இருந்ததுன்னா, அந்த புக்ல எதனா அப்சீன் மேட்டர் இருக்குன்னா கண்டிப்பா அந்த புக்கை வந்து ஒரு பேன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அதை சில ரெஸ்ட்ரிக்ஷன் மூலியமா வெளியே விட்டுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசிடென்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நம்ம கோர்ட்ல வந்து ப்ரெசிடென்ட்னா ஆல்ரெடி ஒரு நடந்த விஷயத்த வந்து நடந்த கேஸை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இந்த கேஸ்லயும் அதுக்கான சேம் வேர்டிக்டை கேட்கறது, பிளெட்ஜ் பண்றது, ப்ளீ பண்றது, அதுக்கு அதை வந்து நம்ம ப்ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதை சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட்ல. தேர்ட் பாயிண்ட்ல வந்து ஒரு டெலிகேட் டாஸ்க் கொடுத்து அந்த அப்சீன் வந்து கண்டிப்பா இருக்கா இல்லையா அப்படின்றத ஜட்ஜ் பண்றது, டிசைட் பண்றது அப்படின்றத பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவரால் ரிவ்யூ ஓகேங்களா, அதாவது ஒரு அப்சீன் மேட்டர் இருக்குன்னா அதோட ஓவரால் வியூ என்ன, அதை பார்த்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதை பார்த்து கோவப்படுறாங்களா அப்படின்னா அது வந்து அப்சீன் கிடையாது. ஆனா அதை பார்த்து அவங்க வேற விதமா தூண்டப்படுறாங்களா அப்படின்னா அது அப்சீன் தான் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து போதுமானது. சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ்னு கேட்டால் இதெல்லாம் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 99 அப்பாஸ் கேஸ். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ஒரே ஒரு தடவை 4 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அகைன் இது 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க சில கேசஸ்ல.
which is important case. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 101, ப்ரீ சென்சர்ஷிப் இஸ் வேலிட் ஃபார் ஃபிலிம்ஸ் பட் நாட் ஃபார் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கோங்க. ப்ரீ சென்சர்ஷிப் ஃபார் ஃபிலிம் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க முன்னாடி எழுதிடலாம், சிம்பிளா அது வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேஏ அப்பாஸ் கேஸை போட்டு எழுதிடலாம். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து நாட் ஃபார் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஃபார் ப்ரெஸ் அப்படின்னா அது வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து வேலிட் தான். ஏன்னா அதாவது எதுக்கு வேலிட்னா அதை சென்சர்ஷிப் பண்றது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து வேலிட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஸ்ஸை வந்து ப்ரீ சென்சர்ஷிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ரீ சென்சர்ஷிப்ன்ற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அது ப்ரெஸ்ஸாக ரிலீஸ் ஆகி வந்த பிறகு அது மக்கள் மத்தியில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து அதை வந்து பேன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரீ சென்சர்ஷிப் ஆஃப் ஃபிலிம் இஸ் வேலிட்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த கேஸ் தான், கேஏ அப்பாஸ் கேஸ் தான். நெக்ஸ்ட் 7.7 சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்டர் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952. ரிப்பீட்டட் தான். ஓகேங்களா? ஒரு மூவியோட சென்சார்ஷிப் பத்தி பேசுறது. இன்ட்ரடக்ஷன்ல வந்து 1952 அந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டை பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5B(2) அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கைட்லைன்ஸ்ல வந்து சிம்பிளா சொல்ல போனா ஓவரால் இம்பாக்ட், ஒரு மூவி வந்து ஓவரால் இம்பாக்ட், அதோட நோக்கம் என்ன, அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பேசுறது. இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது குரூவல்ட்டியா இருக்கக்கூடாது, பப்ளிக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ற விதமா இருக்கணும், அதே மாதிரி அது வந்து ஒரு ரிலிஜியனை பாதிக்கிற விதமா இருக்கக்கூடாது, வயலன்ஸ் இருக்கக்கூடாது, அஃபென்ஸ் இருக்கக்கூடாது, அதை இன்சைட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஹாரர் சீனை வைக்கலாம் பட் பாயிண்ட்லெஸ் ஹாரர் சீனை வைக்கக்கூடாது, ரேஷியல் அண்ட் ரிலீஜியஸ் அஃபென்சஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்ற மாதிரி வரும். இந்த மாதிரி அப்சீட் மேட்டர்ஸ் வைக்கக்கூடாது, இந்த யூஎன்ஏ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வைக்கிறதெல்லாம் வேலிடு, பப்ளிக் எக்ஸிபிஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும், இதெல்லாம் இந்த மேட்டர்ஸ் எல்லாம் வந்து தான் சொல்லியிருக்காங்க. டைம் லிமிட் ஃபார் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்குன்னு சில டைம் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன டைம் லிமிட்னா ஸ்க்ரூனிட்டி ஆஃப் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூவி கொடுத்துருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினிட்டி பண்றதுக்கு 7 days தான் டைம். ஓகேங்களா? அதை செக் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கமிட்டி. ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அந்த எக்ஸாமின் பண்றதுக்கு, அதுக்கு 15 days டைம். நெக்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து சேர்மனுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அதாவது அவங்க வந்து அந்த மூவியை பார்த்து இல்லைன்னா அந்த மெட்டீரியலை பார்த்து அவங்க வந்து முடிவுக்கு வந்திருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல, அதை வந்து 10 நாளைக்குள்ள சேர்மனுக்கு கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஆஃப் ஆர்டர் டு அப்ளிகேட், அதுக்கு என்ன அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த சேர்மனுக்கு கொடுத்ததுல 3 நாளுக்குள்ள அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். சரண்டர் ஆஃப் கட்ஸ் பை ப்ரொடியூசர், என்னென்னலாம் கட் பண்ணணும், என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் கட் பண்ணி அந்த ப்ரொடியூசர் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு 14 days டைம் கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் கட்ஸ், அந்த கட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா கட் பண்ணியிருக்காங்களா அந்த மூவில இருந்து அப்படின்றத செக் பண்றதுக்கு வந்து 10 days டைம். அப்புறம் அந்த கட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிளீனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல 5 daysல வந்து அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சாப்டர் 8, ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கவர்மெண்ட் மோனோபோலி. இந்த ஒய் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறத ஒரு தடவை கூட 15 மார்க்ஸ்ல கேட்கல, 3 மார்க்ஸ்லயும் கேட்கல. பட் ஆனால் அது அப்படியே பேஜ் நம்பர் 110 பாருங்க. 110ல வந்து தூர்தர்ஷன் மோனோபோலி அண்ட் ஹீரோ கப் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தூர்தர்ஷன் மோனோபோலி அண்ட் ஹீரோ கப் ஜட்மெண்ட் அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து என்ன நடந்திருக்கும்னா ஒரு விளையாட்டு. ஓகேங்களா? அதை வந்து அங்க தூர்தர்ஷனுக்கு மட்டுமே மோனோபோலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ரைட்ஸ் வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றது தான் இங்க இந்த ஜட்மெண்ட்ல வந்திருக்கும். தட் மீன்ஸ்
ரிமூவிங் ஆஃப் மொனோபொலி இன் த ப்ராட்காஸ்டிங். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 112, should there be an autonomous corporation அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விதத்துல ஒரு கார்பரேஷன் இயங்கிறது தேவையானதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட கார்பரேஷன் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இந்த பிரசார் பாரதி தான் ஞாபகம் வரும். இதுல ஏதோ சொல்லியிருப்பாங்க அந்த பிரசார் பாரதி பத்தி. பிரசார் பாரதின்றது ஒரு கார்பரேஷன். அந்த கார்பரேஷன் வந்து பப்ளிக் சர்வீஸ்க்காக உருவாக்கப்பட்ட கார்பரேஷன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆகாசவாணி. ஓகேங்களா, ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ இதுல வந்து ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷனும் வந்து ரெண்டு அதோட சப். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரசார் பாரதிக்கு கீழே இயங்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த ஆகாசவாணியும் தூர்தர்ஷனும். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகேங்களா, இந்த பிரசார் பாரதியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டு ப்ரமோட் அண்ட் அப்ஹோல்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியோட இன்டெகிரிட்டியை ஒருமைப்பாடை வந்து நிலைநிறுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறது. செகண்ட் வந்து ப்ரமோட் நேஷனல் இன்டெகிரேஷன். அதுக்கப்புறம் ஃபேர் பேலன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு தனியார் டிவி வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா, ஆனால் ஒரு ஒரு சேனல் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் சேனல் இருக்குன்னா அதை வந்து ஒரு நடுநிலையோட, ஓகேங்களா, நடுநிலையோட பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அதோட மோட்டிவ், இந்த பிரசார் பாரதியோட மோட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பிரசார் பாரதி போர்டு. இந்த போர்டு வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு சேர்மேனு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் சில மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்களோட டென்யூர் வந்து எப்படின்னா 62 ஏஜ். ஓகேங்களா, 62 வயசுக்குள்ள 6 வருஷம் டென்யூர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 6 வருஷம் மட்டும் அவங்க அதுல இருந்துக்கலாம் அந்த மெம்பர்ஸ். சேர்மேன்ன்றவர் வந்து பார்ட் டைம்ல ஒரு 6 இயர். ஓகேங்களா, அவருக்கு ஒரு 6 இயர், பட் பார்ட் டைமா அவருக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த பாலிசிஸ் அந்த அது எக்ஸிக்யூட் எப்படி பண்ணலாம், அதுல சில டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அவங்க தான் பொறுப்பெடுத்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் டெலிவிஷன் ஆஃப் பீப்புள். இதை கேட்கல ஆக்சுவலா, ஸோ அதனால நம்ம ஸ்கிப் பண்ணலாம். சந்தா கமிட்டி. சந்தா கமிட்டின்றது 3 மார்க்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சந்தா கமிட்டின்றது ஒரு ஃபார்மர் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேங்களா, ஒரு நம்ம ப்ராட்காஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதுல இருந்தவர். அவர் தான் வந்து ஏகே சந்தா. ஓகேங்களா, அவரோட பேர்ல வந்து ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு இதை எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நம்மளோட ப்ராட்காஸ்டிங்கை என்னெல்லாம் ரெஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம இந்தியன் ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரியை வந்து எப்படியெல்லாம் ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கமிட்டி தான் இது, உருவாக்கப்பட்ட கமிட்டி. அவங்க வந்து சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி லாங் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸை வந்து ஒன்று ஒன்று சொல்லியிருந்தா ரொம்ப டைம் ஆகும். பட் ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, ஒரு இது இருக்குன்னா, ஒரு மீடியா இருக்குன்னா அந்த மீடியா வந்து அந்த பிளான்ட் ஒரு விஷயங்களை வந்து தெளிவு இல்லாமலோ இல்லைன்னா வந்து ஒரு தவறான விஷயங்களையோ ஸ்ப்ரெட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா அதோட அப்ஜெக்டிவ் வந்து இதுவாகாம, அதாவது ஒரு வேனிஷ் ஆகாம அந்த அப்ஜெக்டிவ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா, ஒரு மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்த வந்து முடிவே பண்ணாம அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த பேசுறது. ஓகேங்களா, அதை வந்து ப்ராப்பரா இது பண்ணாம முடிவுக்கு கொண்டு வராம வேற எதையோ பத்தி பேசுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனான்ஷியல் அண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா, பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் அந்த ப்ராட்காஸ்டிங் கொடுத்த ரிப்போர்ட் தான் இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ரூரல் சர்வீசஸ் இன்எஃபெக்டிவா இருக்கு. அதாவது ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட பிரச்சாரம் வந்து சரியா போய் சேரல. நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ ரிலேட்டட் மேட்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவேர்னஸ் ரிலேட்டட் மேட்டரா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சில ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் விஷயங்களை வந்து வாங்கணும்
அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ அப்போதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சில குக்கிராமத்துலயும் போயிட்டு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவரால் இந்த சந்தா கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து நீங்க எதுல பொருத்தி பார்க்கலாம்னா பிஎஸ்என்எல்ல பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா பிஎஸ்என்எல்ன்றது வந்து ஒன்று ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் ஓகேங்களா, வெரி ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த இன்டென்ஷனே வந்து இதுதான், எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் ஓகேங்களா. ஈவன் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கவங்களுக்கு கூட அந்த மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்றது போய் சேரணும், யாருமே வந்து கம்யூனிகேஷனே இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பிஎஸ்என்எல். ஸோ அதுல வந்து நம்ம அதே அந்த வரலாறையே நீங்க எழுதலாம். அதுல வந்து அப்டேஷன்ஸ் இல்லை, அதனால வந்து அது நொடிஞ்சு போயிடுச்சு, அதுல சில விஷயங்கள்லாம் பண்ணல ஓகேங்களா. அதே மாதிரி ப்ராப்பரா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், நீங்க அந்த பிஎஸ்என்எல்லோட அழிவின் கதை, அந்த எப்படி அது உருவாச்சு, அது எப்படி வந்து ரொம்ப டீக்ரேட் ஆச்சு, அது எப்படி இப்படி மீண்டு வருது, இந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதுல வந்து இந்த மெயின் விஷயமா இந்த ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் தான் பத்தி பேசியிருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப வயசானவங்களே அதுல இருந்து அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு அவங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணாம ஒரு நியூ தாட்ஸை கொண்டு வராம இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இதுலயும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வர்கீஸ் கமிட்டி ஆக்சுவலா ஒரு தடவை கூட கேட்கல, ஸோ அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கவர்மெண்ட் பாலிசியும் கேட்கல, 3 மார்க்ஸ்லயும் கேட்கல, 15 மார்க்ஸ்லயும் கேட்கல. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இதை மட்டும் ஒரே ஒரு தடவை 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, அதுவும் ஒரே ஒரு தடவை, சாரி 2 தடவை கேட்டிருக்காங்க, 2020 and 22ல கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன ஓகேங்களா, உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு சர்வீசஸையோ ப்ரமோட் பண்றது ஓகேங்களா, மக்களுக்கு செல் பண்றது, விற்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா அமையக்கூடிய விஷயம் தான் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது ஓகேங்களா. இதை வந்து இந்த 3rd லைன்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்க, லோ பிரைசஸ் ஃபார் கன்சியூமர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மாஸ் ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு கன்சியூமருக்கு வந்து ஒரு கம்மியான விலையில ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அந்த விஷயத்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அங்க வந்து வால்யூம் சேல் இருக்கணும் ஓகேங்களா, அதாவது அங்க விற்கணும், நிறைய வித்தாதான் மாஸ் ப்ரொடக்ஷன் அங்க நடக்கும். அந்த நிறைய விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்க அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. இப்ப புரியுதுங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா அங்க நிறைய விற்காது, சேல் ஆகாது. அங்க நிறைய விற்கலைன்னா அங்க மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்காது, மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா கம்மியான விலைக்கு விற்க முடியாது. ஸோ அதனால அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது எதுக்காக தேவைன்னா மக்களுக்கு கம்மியான விலையில போய் விஷயங்கள் சென்றடையணும் அப்படின்றதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 132 இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் சீரியல்ஸ். இது ஒரு தடவை கூட 15 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல கேட்கல, ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்றேன். பேஜ் நம்பர் 136 ஃப்ரீடம் டு டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 மார்க்ஸ்ல மட்டும் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த ஃப்ரீடம் டு டெலிகாஸ்ட்னு கேட்டாலுமே இந்த ஃப்ரீடம் டு பிரஸ், இந்த ஃப்ரீடம் டு மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆர்டிகல் 19(1)A அண்ட் ஆர்டிகல் 19(2) அதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுது ஓகேங்களா, அதுதான் வந்து ரிப்பீட்டரா இதுலயும் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் டு டெலிகாஸ்ட்னு கேட்டாலுமே அந்த ஆர்டிகல் 19(1)A-வையும் அந்த ஆர்டிகல் 19(2)ஐயும் எழுதுங்க. ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஃப்ரீடம் ஆஃப் மீடியா, எதை கேட்டாலுமே சரி நீங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ளதான் எல்லாமே வரும். ஸோ அதனால இந்த ஆர்டிகல் 19(1)A-வையும் மறக்காதீங்க, 19(2)வையும் ரொம்ப ரொம்ப மறக்காதீங்க. விச் இஸ் பிகாஸ் there is some restriction to be imposed ஓகேங்களா. மீடியான்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து மீடியான்னு சொல்லிட்டு சில தவறான விஷயங்களும் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றத ரெஸ்ட்ரிக்ஷனையும் இம்போஸ் பண்றது தான் ஆர்டிகல் 19(1)(2). சாரி, ஆர்டிகல் 19(2). ஸோ சாப்டர் 9 கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். 2 தடவை 15 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம், கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஆன் ரேடியோ அண்ட் டிவி ஓகேங்களா. ஐ எம் ரிப்பீட்டிங், கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஆன் ரேடியோ அண்ட் டிவி. அப்படி கேட்டாலுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் டிவி அண்ட் ரேடியோ அதுதான் நீங்க எழுதணும். இல்லை கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் எழுதணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்னாவே உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வரணும்னா அந்த 19(2), ஆர்டிகல் 19(2) தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அது மட்டும் இல்லாம அதுல வந்து என்னென்ன கிரவுண்ட்ஸ் அதுல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சொவரினிட்டி, அப்புறம் வந்து இன்டெகிரிட்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரின் ஸ்டேட்ஸ், டீசன்சி அண்ட் மொராலிட்டி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, அப்புறம் பப்ளிக் ஆர்டரு, டிஃபமேஷன்,
இன்சைட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ். இந்த விஷயங்கள்ல தான் வந்து நீங்க மறுபடியும் இதுலயே எழுத போறீங்க. ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த டிவியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அந்த 92ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த 5 பாயிண்ட், அந்த 5 பாயிண்ட்டுமே நீங்க விலாவரையே எழுதுனீங்கனாலும் போதும். சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிஃபர்மேஷன், இது நம்ம தேவையான அளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ அகைன் ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் செக்ஷன் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். செக்ஷன் 499 ஆஃப் ஐபிசி, அந்த ஸ்லாண்டர் லிபர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னிடோ, அதெல்லாமே அதில் எழுதுறோம். சப்ஜெக்ட் டு லா ஆஃப் அப்சினிட்டி, இந்த அப்சினிட்டியா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது அகைன் நீங்க பார்த்தீங்கன்னாலுமே சேம் தான் உங்களுக்கு வரும். இதையுமே வந்து 2 தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அகைன் நீங்க லா ஆஃப் அப்சினிட்டி கேட்டாலும் இல்ல சப்ஜெக்ட் டு லா ஆஃப் அப்சினிட்டி கேட்டாலோ நீங்க எழுத போற டைட்டில்ஸ் எல்லாமே ஒன்னே தான். ஸோ இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நீங்க இந்த டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். முன்னாடி நான் சொன்னேன் லா ஆஃப் அப்சினிட்டி, ஓகேங்களா, சாப்டர் 2லயே என்னமோ. ஸோ அதே தான் ரிப்பீட்டடா இதுலயும் சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே புதுசா சொல்லலை. நெக்ஸ்ட் பவர் டு லெஜிஸ்லேட், பவர் டு இம்போஸ் டாக்ஸ், லைசன்சிங் அண்ட் லைசன்சிங் ஃபீ, இதெல்லாமே ஒரு தடவை கூட 3 மார்க்ஸ்லயோ இல்ல 15 மார்க்ஸ்லயோ கேட்கல. நெக்ஸ்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, அது வந்துருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா கேட்டிருக்காங்க. மேபி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. ஏன்னா இந்த மொத்த புக்லயுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ராவா தான் இருக்கு, எல்லாமே ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலைஸ் பண்ணாம எழுதக்கூடிய விஷயம் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஓகேங்களா. இதை நம்ம வந்து பொதுப்படையா எழுத முடியாது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா நம்மளுக்கு பேசிக்கா என்ன தெரியும், கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய சில ரெக்கார்ட்ஸை கேட்டு வாங்கி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட் இருக்கு, ஓகேங்களா. அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அது எப்படி வாங்கலாம், அது 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 என்னென்னலாம் கேட்கக்கூடாது, அதை எப்படியெல்லாம் கேட்டா நம்மளுக்கு தவறா முடியும், அப்படி கேட்டா நம்மளுக்கு என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஓகேங்களா. அதுலதான் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வெரி ஃபர்ஸ்ட் எங்க உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் உருவாச்சு, ஓகேங்களா. ராஜஸ்தான்ல வந்து ஒரு 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 பர்சன், ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து 1990ல வந்து இந்த காலனியல் கவர்மெண்ட் இருக்கும் போது, ஓகேங்களா, சாரி இல்ல காலனியல் ஆக்ட்ஸ், ஓகேங்களா, அதாவது இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் போது சில ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கும். அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கறது தான் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றதுக்கு ஒரு விதையாவே இருந்திருக்கு, ஓகேங்களா. விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ஃப்ரம் த இயர் 1990. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருந்தது, இந்தியன் அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு. இது 1889ல இருந்திருக்கு. இது வந்து அகைன் பிரிட்டிஷோடது. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸை வந்து கான்ஃபிடென்ஷியலா கீப் பண்றதுக்கு உரிமை இருக்கு, கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த அபிஷியல் ஆக்ட்ஸ் 1911, அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 எல்லாமே வந்து கவர்மெண்ட் இந்த விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அகைன் நான் இந்தியன் கவர்மெண்ட் சொல்ல, பிகாஸ் 1911 1923 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடைக்கல, ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ஸ் தான் வந்து இதுல இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீக்ரெசி பிரிட்டிஷ் வந்து சீக்ரெசி மெயின்டைன் பண்றது வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அன்பப்ளிஷ்டு கவர்மெண்ட் ரெக்கார்டை வந்து செக்ஷன் 123, ஓகேங்களா. ஸோ இந்த அன்பப்ளிஷ்டு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து கவர்மெண்ட்டோ ஸ்டேட்டோ அவங்களோட டிஸ்கிரிஷனோட பப்ளிக்கு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் போகலாம், புரியுதுங்களா. வேர்ட்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அன்பப்ளிஷ்டு ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா, அதை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் போகலாம். ஆனால் பப்ளிஷ்டு ரெக்கார்ட்ஸை வந்து கொடுத்துதான் ஆகணும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அன்பப்ளிஷ்ட் விஷயத்த சில விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக்கு
சரி வராது, ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம கொடுத்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது எல்லாமே வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. Seeking information is a right. Yes, according to Right to Information Act, ஒரு நம்ம வந்து கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட்டை பத்தி, கவர்மெண்டோட வரவு செலவு கணக்குல இருந்து கவர்மெண்ட் வந்து யார் கூட என்ன கான்ட்ராக்ட் மேக் பண்ணுதுன்றது பொறுத்து கொண்டு ஈவன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊழலே பெரிய ஊழலே நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாண்டு, எலெக்ஷன் பாண்ட், ஓகேங்களா? அதுல வந்து எந்தெந்த தனியார் நிறுவனம் வந்து எந்த ஒரு இந்த பார்ட்டிக்கு ஒரு தேர்தல் பார்ட்டிக்கு வேணாலுமே வந்து காசு கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா வந்து அதை பொது வெளியில சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே தான் மறுபடியும் இந்த கேஸ்ல நிறைய போட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்டிக்ட் வந்த பிறகுதான் தெரியுது எவ்வளவு பேர் எவ்வளவு கோடியை சுற்றி இருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு மூலம் தான் இருக்கு, அதுதான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ ஈவன் நீங்க இந்த கதையும் எழுதலாம், இந்த எலெக்ஷன் பாண்ட் கதையும் கண்டிப்பா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எழுதலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா? யுனைடெட் நேஷன்ல இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ன்றது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆர்டிகல் 19ல யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுல வந்து 1948ல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யுனைடெட் நேஷன், நம்ம யுஎன்ஓ ஓகே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ அதுல வந்து ஆர்டிகல் 19ல வந்து இதை சொல்லியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது இட்ஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதுல வந்து ஆர்டிகல் 21ல வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அண்ட் ஆர்டிகல் 19(1)(a)ல வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இதெல்லாமே வந்து நம்மளோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன்டைரக்டா வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன் அதர் லெஜிஸ்லேஷன்ஸ். ஓகேங்களா? இந்தியன்ஸ் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 76ல வந்து பப்ளிக்கு உண்டான ரெக்கார்ட்ஸை வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதும், பப்ளிக் கேட்கும் போது அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும், பப்ளிக் வந்து அதை வாங்கி இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் முழு உரிமை இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் MKSS மூவ்மெண்ட் இன் ராஜஸ்தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது 1919ல ராஜஸ்தான்ல உருவான மேட்ரு தான். ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான்ல உருவாகும் போது மஸ்தூர் கிசான் சக்தி சங்கன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை இனிஷியேட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஸோ இது எல்லாமே பண்ணி அஜிடேட்லாம் ஆகி ஃபைனலா வந்து நம்மளுக்கு 2005ல தான் வந்து இதை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் 2002லயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பேர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதை அமெண்ட் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் கோர்ட்ஸ் ஆன் இந்தியன் ரூலிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த பெனட் கோல்மேன் அப்படின்னு ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல வந்து உள்ளடங்கினது. ஓகேங்களா? 19(1)(a)லயே வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டும் உள்ள வந்துடும். ஓகேங்களா? விச் இஸ் அ பேசிக் ரைட் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் salient features of right to information act 2005, பேஜ் நம்பர் 167, 10.2. ஸோ இதுல salient features என்னென்ன salient features இருக்கு நம்ம பார்க்க போறோம். இதை 2 தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் சாப்டர் கூட. ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போ உருவாச்சு அந்த கதை எல்லாமே நீங்க எழுதிக்கோங்க. எதுக்காக உருவாக்குச்சு அதுவும் உங்களுக்கே தெரியும். நம்மளோட பப்ளிக் ரெக்கார்ட்ஸ், பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம கையில ரெக்கார்டு வேணும். பப்ளிக் சர்வன்ஸை வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்ம கையில ரெக்கார்ட்ஸ் வேணும். ஈவன் கவர்மெண்ட்டையே கேள்வி கேட்கறதுக்கு நம்ம கையில ரெக்கார்ட்ஸ் வேணும். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆக்ட் வந்து வேணும். இந்த ஆக்டை கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும். கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஆர்டிகல் 19(1)(a) அண்ட் ஆர்டிகல் 21 தான் இதுக்கான ரைட்ஸை கொடுக்குது நம்மளுக்கு. ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட், இந்த ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னா அக்கௌண்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் போய் சேரணும். அதே டைம்ல கவர்மெண்ட் அதுக்கு அக்கௌண்ட் பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான ஆப்ஜெக்டிவ். இன்ஃபர்மேஷன் செக்ஷன் 2Fல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ன்றது எனி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம்.
ரெக்கார்டா இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், ஒப்பீனியனா இருக்கலாம், அட்வைஸா இருக்கலாம், ப்ரெஸ் ரிலீஸா இருக்கலாம், டேட்டாவா இருக்கலாம், பேப்பரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல. ஈவன் நம்ம வந்து ஆர்மி விஷயத்தையும் கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. பட் அது வந்து பப்ளிக் மொராலிட்டியோ இல்லை ஆர்டரையோ டிஸ்டர்ப் பண்ற விதத்துல இருந்ததுன்னா அதை மறுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதை மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குன்றது போது அகைன் நம்ம இதுக்கு போவோம், அந்த எலெக்ஷன் பாண்ட் கேஸஸ்க்கு போவோம். எலெக்ஷன் பாண்ட்ல வந்து கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து சொன்னது வந்து இந்த விஷயத்தை தான். இது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து மக்கள் எதை கேட்டாலும் சொல்றதுக்கு, எப்படி மக்கள் வந்து எதை கேட்டாலும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி எந்தெந்த விஷயத்த வந்து மறைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து வாதாடி இருக்கும். ஓகேங்களா? பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அதெல்லாம் கேட்டு பரிசீலிச்சு தான் இந்த வெர்டிக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க இதுல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகபிலிட்டி. இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், எல்லா டைப் ஆஃப் பாடி, முனிசிபல் பாடி, ஓகேங்களா, பஞ்சாயத்து பாடி, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். டைம் லிமிட் ஃபார் அப்டைனிங் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து வாங்குறதுக்கு டைம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 30 days. ஓகேங்களா? அந்த ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணி 30 daysலயே வந்து நம்மளுக்கு கொடுத்துடணும் அந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமா கேட்டது. இன்கேஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் லைஃப் அண்ட் லிபர்ட்டி பத்தி, ஒரு பர்சனை பத்தி சம்பந்தப்பட்டது அப்படின்னா 48 மணி நேரம் டைம் எடுத்துட்டு அதுக்கான ரிப்ளையே கொடுக்கலாம். இதுக்கு வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் PIO அண்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் PIO இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மட். இப்போ ஒரு கம்பெனியோட வரவு செலவு கேட்கணும், பப்ளிக் கம்பெனியோட வரவு செலவு கேட்கணும்னா கொடுப்பாங்களா? இல்ல சார், ஒரு பப்ளிக் கம்பெனியோட வரவு செலவு தாராளமா கேட்கலாம். பட் ஒரு பிரைவேட் கம்பெனியோட வரவு செலவு கேட்க முடியாது. பப்ளிக் கம்பெனினா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது இருக்கு, BSNL இருக்கு. BSNL வரவு செலவு கேட்கலாம்னா கண்டிப்பா கேட்கலாம். பட் ஆனா இது வந்து ஒரு பப்ளிக் இது இல்லாம ஒரு தனியார் கம்பெனி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரி தனியார் கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளால கேட்க முடியாது. பட் ஆனா அவங்க வந்து இப்போ லிஸ்டிங்ல வந்துடுறாங்க. ஓகே, செபில அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்கன்னா. புரியல சார்? செபி அது உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்போ பப்ளிக் கம்பெனி ஆயிடுவாங்க. அப்போ வந்து அவங்க இது பண்ணணும், அவங்க பப்ளிக் இது பண்ணணும். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அந்த மார்க்கெட் உள்ள எல்லாம் வந்துருவாங்கல்ல, ஐபிஓ உள்ள வந்துச்சு ஒரு கம்பெனினா அது லிமிடெட் அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துதான் ஆகணும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேல்யூ ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வேல்யூ வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அது வந்து ஸ்டில் ஒரு வெளிநாட்டு கம்பெனி தான், ஃப்ரெஞ்ச் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்க தேவையில்லை. நான் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ்ல இருக்கேன், அதனால இந்த கம்பெனியை சொல்றேன். உங்களுக்கு வேற எதனா கம்பெனி தெரிஞ்சா சொல்லலாம். அதே மாதிரி காம்ஸ்டார் அப்படின்னு, சோனா காம்ஸ்டார் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. எங்க கம்பெனின்றது ஒரு பப்ளிக் கம்பெனி. ஸோ அது வந்து ஐபிஓல இருக்கிறதுனால எங்க கம்பெனி வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ், என்ன யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சேலரி, அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகுலேஷன். எம்ப்ளாயினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட சொல்லணுமா? ஆமா சார். இப்போ எங்க கம்பெனி வந்து சோனா காம்ஸ்டார், ஓகேங்களா, அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ நீங்க அந்த கம்பெனியோட ரெக்கார்ட்ஸை வந்து நீங்க பொது வெளியிலயும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து அந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா எங்க சிஇஓட சம்பளம் எவ்வளோ, எங்களோட பிரசிடென்ட்டோட சம்பளம் எவ்வளோ, எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் அ பப்ளிக் கம்பெனி, அதனால. ஓகே, அடிப்பட்ட லெவலில் கூட இப்போ சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இல்ல அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வந்து சொல்லணும்ன்ற அவசியம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆமா, அதாவது அது வந்து இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன். அது வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொரு எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பாடிக்கு வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா மேஜரா சில விஷயங்களை சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் அலவன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்ல தேவையில்லை. எங்க பிரசிடென்ட்டுக்கோ இல்ல ஒரு சிஇஓக்கோ என்னென்னலாம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்ல தேவையில்லை. ஆனா என்ன சேலரி கொடுக்கணும்ன்றது சொல்றது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெகுலேஷன்.
சார் இந்த பப்ளிக் அத்தாரிட்டி மூலமா பிரைவேட் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம்ல? பப்ளிக் புரியல சார். பப்ளிக் அத்தாரிட்டி மூலமா பிரைவேட் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணலாம்ல? இல்ல சார், அதாவது எல்லா பிரைவேட் விஷயத்தையுமே நம்மளால கேட்க முடியாதுல்ல. இல்ல இப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு டிஸ்பியூட் ஃபார்ம் ஆச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து அதை கேட்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் உரிமை இருக்கு. அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி மூலமா நம்ம கேட்கலாங்கிறது தான் என்னுடைய புரிதல். எப்படின்னு தெரியல. கவர்மெண்ட் அத்தாரிட்டினா நீங்க கவர்மெண்ட் சொல்றீங்களா இல்ல? இல்ல, கவர்மெண்ட் பப்ளிக் அத்தாரிட்டிக்கு நம்ம ஆர்டிஏல அப்ளிகேஷன் போட்டு அவங்க மூலமா அந்த தேர்ட் பார்ட்டியை கன்சல்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாதான்னு கேக்குறேன். நம்ம டைரக்டா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கேட்டா கொடுத்தானே ஆகணும். இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. அது ஆப்வியஸா சார், ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது பப்ளிக் அத்தாரிட்டி வந்து ஒரு பிரைவேட் அத்தாரிட்டி கிட்ட கேட்கறது கிடையாது. அதாவது ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது. பட் ஒரு டிஸ்பியூட்ங்கிறப்போ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு சொல்லும்போது கொடுத்தானே ஆகணும். அது கண்டிப்பா கொடுத்ததா சார் ஆகணும். அதான் கேட்டேன். அது மூலமா வாங்கலாம்ல, இதுல இல்லைன்னா கூட அப்படி கூட வாங்கலாம்ல. அது வந்து டிஸ்பியூட் வந்தா மட்டும்தான். சரி சரி, கண்டிப்பா. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்துருச்சு, பப்ளிக் இது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதை வந்து கண்டிப்பா நம்ம கேட்டு வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த டிஸ்பியூட்ல வந்து ஈவன் நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்படும். ஓகேங்களா? அந்த மறைக்கிற விஷயங்கள்ல வந்து நம்ம கேட்ட உடனே கவர்மெண்ட்டும் சில டைம் வந்து கொடுக்காம மறுக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எல்லா விஷயத்துமே சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. பட் பப்ளிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த பப்ளிசைஸ் பண்ண விஷயத்த நம்ம கேட்டு வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல அது பப்ளிக் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, பிரைவேட் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் வாங்கலாம். ஒரு டிஸ்பியூட் ஃபார்ம் ஆகும்போது வாங்கலாம். ஆமா ஆமா ஆமா. இப்ப கோர்ட் உத்தரவு போட்டாச்சுன்னா கொடுத்தானே ஆகணும். அது எந்த கன்சர்னா இருந்தாலும் கொடுத்தானே ஆகணும். அது கோர்ட்டுக்கு தான் சார் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல, கோர்ட்டுக்கு தான் சொல்றேன். நமக்கு தகவல் தானே வரணும். கண்டிப்பா. அதாவது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து நான் அதனால தான் சொன்னேன் பப்ளிக் அத்தாரிட்டி மூலமா இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு சொன்னேன். டைரக்டா நம்ம போய் பண்ண முடியாது. பப்ளிக் அத்தாரிட்டி மூலமா பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி சரி. அது வந்து கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கான டிஸ்கிரிஷனரி பவர். ஆமா ஆமா ஆமா. இது வந்து இந்த ஆர்டிஐன்றது நம்மளோட பவர், அவ்வளவுதான். நம்மளோட பவர். நம்ம வந்து எந்த விதத்துல கேட்கலாம் அப்படின்றது. ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன், இதுக்குன்னு எதனா ஃபார்மேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எந்த ஃபார்மேட்டுமே கிடையாது. ஒரு பிளெயின் பேப்பர்ல நம்ம எழுதி நம்ம அதுக்கான காசு இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கான அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை கட்டி நம்ம கேட்டுக்கலாம். ஃபீ ஃபார் சீக்கிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10 ரூபா நம்ம பேங்க் செக்கு இல்லைன்னா டிடி எடுத்து போஸ்டல் ஆர்டரோட அனுப்பணும்னா அந்த பப்ளிக் அந்த அத்தாரிட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, பிஐஓ ஏபிஐஓ, ஓகேங்களா? அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன்ல எதனா காஸ்ட் இன்க்ளூட் ஆச்சுன்னா அந்த காஸ்ட்டையும் கேட்டு வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது A3 சைஸ் பேப்பர்ல இருந்துச்சுன்னா, A4 சைஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. A3 சைஸ் பேப்பர்னும் போது அந்த பேப்பரோட காஸ்ட்டை வாங்குவாங்க நம்ம கையில கேட்டு. அதே மாதிரி அதில் வந்து ஒரு ஹவருக்கு வந்து ஃபீஸே கிடையாது. பட் ஆனால் அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, அப்படி தேடி எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னும் போது ஒரு ஹவருக்கு 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டுப்பாங்க. டிஸ்க் ஃப்ளாப்பி அந்த மூலியமா கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறீங்க, கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறீங்க, அது வந்து டிவியில் ப்ராட்காஸ்டான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னும் போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு ஃப்ளாப்பி டிஸ்காலையோ இல்லைன்னா சிடிஎல்லையோ போட்டு தான் தர முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது அந்த டிஸ்க்கு வந்து ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ காப்பி, ஓகேங்களா, ஒரு பப்ளிகேஷன் ஃபோட்டோ காப்பி மாதிரி கொடுக்கும் போது 2 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ காப்பியோட கொடுப்பாங்க உங்களுக்கு. நோ ரீசன்ஸ் ஃபார் சீக்கிங் இன்ஃபர்மேஷன். நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை எதுக்காக கேட்குறீங்கன்றதுக்கு ரீசன் நீங்க கொடுக்க தேவையில்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நீங்க ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அதை கேட்டால் மட்டும் போதும். அதுக்கான ரீசன் நீங்க கொடுக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆப்ளிகேஷன் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். செக்ஷன் 4 ஆஃப் இந்த ஆர்டி ஆக்ட் படி ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு, அதே மாதிரி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்கும் போது கொடுக்கறதுக்கு எல்லா ஆப்ளிகேஷனும் அவங்களுக்கு இருக்கு, அந்த பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் கிவிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ டைரக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸோ இல்லைன்னா ராவோ, ஓகேங்களா, அப்படி இல்லை சிபிஐயோ சில விஷயங்களை கேட்டால் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யாரை பிடிச்சிங்க, எந்த இடத்துல பிடிச்சிங்க,
என்ன மதிப்பான நார்கோட்டிக்ஸ் பிடிச்சிங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க பொதுவா கேட்கறது. சிபிஐக்கு எவ்வளவு வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு, அதுல வந்து சிபிஐ வந்து எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கு, இந்த மாதிரியான பொதுவான கேள்விகளுக்கு கண்டிப்பா அவங்க ஆன்சரபிள் தான். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ஸ் அவைலபிள் டு த அப்ளிகண்ட். இப்போ அப்ளிகண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அதை வந்து எழுதுறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து ப்ராப்பரா கேட்கறதுக்கோ தெரியல அப்படின்ற பட்சத்துல அதை அசிஸ்ட் பண்றதுக்கு அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஓகேங்களா, அந்த பிஐஓ வந்து பப்ளிக்கை அசிஸ்ட் பண்ணணும் தெரியலன்ற பட்சத்துல. தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஒரு மூணாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்குறீங்கன்னா அதை 5 daysக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு பிரைவேட் அப்படின்னு சொல்ல தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்லலாம்னு எனக்கும் தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் இதுல எதோ சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. நெக்ஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் ரெக்வஸ்ட் டைம் பீரியட் ஃபார் சப்ளை ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு விஷயம் வந்து ரெக்வஸ்ட் பண்றதுக்கும் அந்த ரெக்வஸ்ட் பண்ண டேட்ல இருந்து நம்மளுக்கு ரிப்ளை வாங்குறதுக்கும் என்ன விதமான டைம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நார்மல் கேஸ்ல 30 days, இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் லைஃப் அந்த அவங்களோட ஒரு இதுவை பத்தி சொல்றது, அவங்களோட லைஃப் அண்ட் லிபர்ட்டி பத்தி பேசுறது, அப்படியான சில விஷயங்களை பத்தி கேட்கறாங்க அப்படின்னும் போது அதுக்கு 48 hours வந்து இது பண்ணணும், ரிப்ளை கொடுக்கணும். பெனால்டி ஃபார் ரிஃப்யூசல் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் நாட் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னும் போது அப்போ அந்த டைம்ல வித்தின் டைம்ல கொடுக்கல அப்படின்னும் போது கோர்ட் வந்து அவங்களுக்கு பெனால்ட்டி விதிக்கலாம். ஸோ அந்த பெனால்ட்டி வந்து 250 ரூபா ஒரு டேக்கு, அதே மாதிரி 2500 ரூபா மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 10 நாள் டிலே பண்ணாலும் 2500 ரூபா தான், 25,000 ரூபா தான். 10 நாள் இல்லை, 100 நாள் டிலே பண்ணாலும் 25,000 ரூபா தான். 1000 நாள் டிலே பண்ணாலும் 25,000 ரூபா தான். ரிஜெக்ஷன் ஆஃப் ரெக்வஸ்ட். ஓகேங்களா, இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஆனா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி உரிமை இருக்கும் போது என்ன மாதிரியெல்லாம் நீங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி எப்படியெல்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம்னா அதுல ரீசன் இருக்கணும். ஓகேங்களா, இந்த ரீசனுக்காக நாங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் கட்டாயமா. ரெண்டாவது வந்து அப்பீல். ஓகேங்களா, இது இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா நீங்க யார்கிட்ட அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கணும். அதோட அப்பீலேட் அத்தாரிட்டியோட பர்டிகுலர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்பீல் போலாம். அப்பீல் போனீங்கன்னா வித்தின் 30 days ஆர் 48 hours உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்ற பட்சத்துல வித்தின் 30 நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் கழிச்சு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எதுக்காக இந்த 48 hours கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிலே கூட ஆகலாம்ல, ஒரு 1 or 2 day டிலே கூட ஆகலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. சார் அது லைஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் 48 hours. ஹலோ சொல்லுங்க சார். இல்ல 30 daysங்கிறது நார்மல் அப்பீல் டைம், 48 hoursங்கிறது இந்த லைஃப் ரிலேட்டடா 48 hoursக்குள்ள கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்களே. ஆமா சார், ஆமா. அத தான் அங்க சொல்றாங்க R48 hours. ஓகே. இட்ஸ் நாட் சப்ளைட் வித் தி பிரெஸ்கிரைப்ட் டைம் ஆஃப் 30 days. ஓகே. ஆமா சார், ஆமா. ஒரு லைஃப் ரிலேட்டட் விஷயமா வந்து கேட்டு அவங்க வந்து அந்த 48 hours கொடுக்கல அப்படின்னா அந்த மேட்டர்ஸ் தான் நீங்க சொல்லியிருக்காங்க அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த அப்பீலும் வந்து ஷுட் பி ஃபைல்டு வித்தின் 30 days. ஓகேங்களா, 30 நாளைக்குள்ள இந்த அப்பீல் வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் வந்து அதே மாதிரி பப்ளிக் அத்தாரிட்டி ஷால் டிஸ்போஸ் த அப்பீல் வித்தின் த பீரியட் ஆஃப் 30 days ஆர் இன் எக்ஸப்ஷனல் கேசஸ் 45 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 நாள்ல அப்படி இல்லைன்னா சம் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல 45 நாளைக்குள்ள அந்த அப்பீலை வந்து கொடுக்கும், அதாவது இந்த பப்ளிக் அத்தாரிட்டி வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The first appellate authority passed the order. இந்த அப்பீலை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட அந்த அப்பீல் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பீலை வந்து 90 daysல கொடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து
எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏபிஐஓ கிட்ட கேட்டிருக்கீங்க, ஓகேங்களா? ஏபிஐஓ வந்து உங்களுக்கு கொடுக்கல, ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க பிஐஓ கிட்ட அப்பீல் போறீங்க. ஸோ பிஐஓ வந்து 30 டேஸ் எடுத்துக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 45 டேஸ் எடுத்துக்கலாம். அப்போ பிஐஓ கிட்டே இருந்து ரிப்ளை வரல, ஓகேங்களா? அப்போ மறுபடியும் ஒரு அப்பீல் போவீங்க. அந்த அப்பீல் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து வித்தின் 90 டேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அகைன் அது வந்து யாருக்கு போவோம்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு தான் போகும். நெக்ஸ்ட் பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ், ஓகேங்களா? இதை வந்து நோ கோர்ட் ஷால் என்டர்டைன் எனி சூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே சில விஷயங்கள், சில கொஸ்டின்ஸை வந்து கோர்ட்டில் என்டர்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சில கொஸ்டின்ஸை கேட்கலாம், ஓகேங்களா? எல்லாத்தையுமே வந்து கேட்க முடியாதுன்னு கிடையாது. பிகாஸ் அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் நம்மளுக்கு ஒன்று இருக்குது, அதில் நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது கமிஷனர் இருக்காரு, அவர்கிட்ட அப்பீல் போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்பீல் போய் நம்மளுக்கு கேட்டு பட் கம்ப்ளீட்டாக எந்த விஷயமே கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கோர்ட்டால், ஏன்னா லா தான் அதை வந்து இது பண்ணுது, மேனேஜ் பண்ணுது. அப்படின்னும் போது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு நம்மளால போக முடியும். பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து இது அப்ளிகேஷன் ரிலேட்டடா சில விஷயங்களை வந்து கோர்ட் வந்து கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவங்களோட டெசிஷனை வந்து யார்கிட்ட முறையிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோர்ட்டு கிட்ட முறையிட முடியாது. பட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கீழே நீங்க அப்பீல் போகலாம், ஓகேங்களா? இந்த ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து எஸ்பிஐஓ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த அவருக்கு மேல நீங்க யாருக்கு அப்பீல் போடலாம்னா இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் மேல அப்பீல் போடலாம். கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அகைன் நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி நீங்க கேட்டாவே இந்த ஆர்டிகல் 19(1)(a)வையும் ஆர்டிகல் 21(a)யும் எழுதிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 176, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆப்ளிகேஷன் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். ஸோ பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு இதில் என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4ல் வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வந்து ஹாவ் டியூட்டி டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் த ரெக்கார்ட்ஸ் வென் ரெக்வயர்டு, ஓகேங்களா? அதுதான். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளோஷர் ஆன் சூமோட்டோ ஆர் ப்ரோஆக்டிவ் பேசிஸ். சூமோட்டோவாவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி இருக்குனாவே அந்த பப்ளிக் அத்தாரிட்டி வந்து சூமோட்டோவா இல்லை தன்னிச்சையா, ஓகேங்களா? அதுதான் சூமோட்டோன்னு சொல்றாங்க. தன்னிச்சையா வந்து சில டாக்குமெண்ட்ஸையோ சில விஷயங்களையோ வந்து பப்ளிக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஷால் டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் சூமோட்டோ பேசிஸ். அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அவங்களோட ரெனிமரேஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ரெனிமரேஷன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டு, பிளானு, ஸோ இந்த மாதிரியான பாலிசிஸ், இது எல்லாத்தையுமே வந்து சூமோட்டோ பேசிஸில் வந்து அந்த பப்ளிக் அத்தாரிட்டி வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் பப்ளிக்கு. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் நம்ம இவரை பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தான் வந்து எல்லா ரெக்கார்டையும் பார்த்துக்கிறதுக்கும் பப்ளிக் வந்து கேட்கும் போது அதை வந்து கொடுக்கறதுக்கும் இவருக்கு தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டிஸ் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இஸ் ஆல்சோ எ சேம். அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த பிஐஓ இருக்காரு பார்த்தீங்களா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான், ஓகேங்களா? அவர் கேட்கும் போது எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி மக்கள் வந்து டைரக்டா நீங்க கேட்கும் போதும் யார்கிட்ட கேட்பீங்கன்னா இந்த ஏபிஐஓ கிட்ட தான் கேட்பீங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஸ்டார்டிங், ஓகேங்களா? அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியவர். ஆனா அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னா தான் நம்ம அப்பீல் போவோம், ஓகேங்களா? 1 by 1 அப்பீல் போவோம். ரெக்வஸ்ட் ஃபார் obtaining இன்ஃபர்மேஷன், இந்த செக்ஷன் 6ல வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எப்படியெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் இன் அஃபிஷியல் லாங்குவேஜ், ஓகேங்களா? இந்த மாதிரியான இதுல லாங்குவேஜஸ்லையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கிட்ட இருந்து நீங்க இந்த விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஹெல்டு பை அனதர் பப்ளிக் அத்தாரிட்டி.
இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட கேக்குறீங்க, ஓகேங்களா? ஆனா அந்த அத்தாரிட்டி கிட்ட அந்த இது இல்ல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெட்ரோலியம் பத்தி நீங்க கேக்குறீங்க, ஆனா அதை வந்து நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கன்னா ஒரு மினரல் சார்ந்த ஒரு அத்தாரிட்டிக்கே கேக்குறீங்க. அப்படின்னும் போது அந்த கேட்ட விஷயத்த வந்து ப்ராப்பரான அத்தாரிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து வாங்கி கொடுக்கணும், ஓகேங்களா? அவங்க அதாவது எந்த பப்ளிக் அத்தாரிட்டிட்ட கொடுத்துருக்காங்களோ அந்த பப்ளிக் அத்தாரிட்டி வந்து இன்னொரு பப்ளிக் அத்தாரிட்டிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்போசல் ஆஃப் ரெக்வெஸ்ட். இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து யார் டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அகைன் த பப்ளிக் சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாராம். அவர் தான் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கி டிஸ்போஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து செக்ஷன் 7ல வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்ட்ல நம்ம எது போட்டாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணுற போது என்னென்ன சொல்லணும் அப்படின்றது நம்ம சாலின் ஃபீச்சர்ஸ்ல பார்த்தோம். ஸோ அதில் வந்து முக்கியமானது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரீசன், ஓகேங்களா? என்ன ரீசனுக்காக அவங்க அந்த இது வந்து ரிஜெக்ஷனை வந்து பண்றாங்க அப்படின்றது சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ரிஜெக்ஷனை வந்து அப்பீல் யார்கிட்ட அப்பீல் போகலாம் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் ஃப்ரம் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சில இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கோ இல்லைனா ஒரு மொராலிட்டிக்கோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதை வெளியிட தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்குன்னா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு எதிரானதாக போய் முடியும் அப்படின்னும் போது அந்த இன்ஃபர்மேஷன் வெளியிட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபாரின் கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டோட எல்லா விஷயங்களையும் எல்லா சாராம்சத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதில் தான் சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் செக்ஷன் 9ல வந்து அதுக்கான என்னென்ன கிரவுண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் சப்சிஸ்டிங் டு பர்சன் ஆர் அதர் தென் தி ஸ்டேட். ஒரு பர்சனோட காப்பிரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸ், ஓகேங்களா? பேட்டன்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, ஓகேங்களா? அந்த பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த காப்பிரைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணல. ஏன்னா ஒரு காப்பிரைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணாமே போகலாம். அது வந்து அப்ளிகண்டோட விஷயம் பொறுத்து, ஓகேங்களா? நான் வந்து என்னோட காப்பிரைட்டை வந்து பப்ளிசைஸ் பண்ணலாம், பப்ளிசைஸ் பண்ணாமே போகலாம். ஸோ அதை வந்து பேட்டன்ட் ஆஃபீஸ் கீப் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் பப்ளிஷ் பண்ணாத விஷயத்த நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்ல வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்ல வருது அப்படின்னும் போது நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டாலும் அந்த பப்ளிக் அத்தாரிட்டி தட் மீன் த பேட்டன்ட் ஆஃபீஸ் கேன் ரிஜெக்ட் மை கிளைம், ஓகேங்களா? அந்த கண்டிப்பா அதை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த பேட்டன்ட் ஆஃபீஸ் பப்ளிக் அத்தாரிட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், பேஜ் நம்பர் 184. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போது இட்ஸ் அ அப்பீலிங் அத்தாரிட்டி. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆல்ரெடி, அந்த ஏபிஐஓ இருப்பாரு, பிஐஓ இருப்பாரு, ஏபிஐஓ இருப்பாருங்க. இவங்களோட இதுவெல்லாம் இல்லாமல் அதாவது அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது எஸ்பிஐஓ கிட்ட போவீங்க. எஸ்பிஐவும் உங்களுக்கு இது பண்ணலைன்னா இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட வரலாம். ஸோ இதில் வந்து செக்ஷன் 12ல வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ன்றது ஒரு பாடி. இது எதுக்காக இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு, ஓகேங்களா? ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு இருக்கு. இதை வந்து யாரு வழிநடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்றவர் தான் வழிநடத்துவாரு. இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் இட்ஸ் கமிட்டி அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அண்ட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர், ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த சிஐசி ஓட கமிஷனர், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை வந்து நியமிப்பாங்க. ஜெனரல் சூப்பரண்டன்ஸ், ஸோ இந்த ஜெனரல் சூப்பரண்டன்ஸ் வந்து அந்த கமிஷனருக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைஃப், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லால, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் மீடியா, இதுல எல்லாத்துக்குமே ஒரு பொது அறிவு இருக்கிற மட்டும்தான் நியமிப்பாங்க, ஓகேங்களா? எவாலுவேட் பண்ணி நியமிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து அவங்க வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க.
பொதுவா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவர்ன் பண்ற அத்தாரிட்டி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெல்லியில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்க இது பிஎஸ்என்எல், ஓகேங்களா, பிஎஸ்என்எல்ன்றது சென்ட்ரல் பாடி தான். ஸோ அந்த பாடியில நம்ம கேட்கும் போது அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து அங்கேயே இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க, அவரு வந்து டெல்லியில இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 5 years. நெக்ஸ்ட் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்லல. இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு பார்த்தீங்களா, எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி வந்து இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவருக்கு ஒரு சபார்டினேட் இருப்பாரு பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் கமிஷன், அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிமூவல் ஆஃப் சிஐசி ஆர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனரையோ இல்லைன்னா இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையோ ரிமூவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அந்த பிரசிடென்ட்டோ வந்து என்னென்ன கிரவுண்ட்ல அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம், அவங்கள வந்து வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி ஆர் இன்சால்வெண்ட், ஓகேங்களா, இந்த மாதிரியான 3 கிரவுண்ட்ல வந்து அவங்கள ரிமூவ் பண்ணலாம் அந்த பொறுப்புல இருந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து 3 மார்க்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் சேம், ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த கமிஷனர் தான் வந்து அதோட முழு பொறுப்பாளி. அவரு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், அவரோட கமிட்டி. 2வது வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நான் சொல்றது வந்து சட்டசபை, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கு கீழே இருக்க ஒரு கேபினெட் மினிஸ்டர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவரோட எலிஜிபிலிட்டியும் சேம் தான், ஓகேங்களா. அவருக்கும் வந்து பப்ளிக் லைஃபோட வைல் நாலேஜ் இருக்கணும், லாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சோஷியல் சர்வீஸ் இருக்கணும், மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் மீடியா இதெல்லாம் பத்தி பொது அறிவு இருக்கணும். இவரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்க ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் 5 years தான். அவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி, ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோட கமிஷனரோட சேலரி எவ்வளவு இருக்கும்னா எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி. ஆனா சிஐசி, அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட சேலரி எவ்வளவு இருக்குன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரோட சேலரி இருக்கும். இங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட சப்பார்டினேட்டோட சேலரி தான் இந்த ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட சேலரிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு பார்த்தீங்களா, அவரோட சப்பார்டினேட், அவருக்கு எவ்வளவு சேலரி இருக்கும்னா சீஃப் செக்ரட்டரி, ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிக்கு எவ்வளவு சேலரி இருக்கோ அந்த சேலரி தான் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவருக்கு ரிமூவ் பண்றதுக்கு, அதாவது அவரை அந்த வேலையை விட்டு தூக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கவர்னருக்கு தான் உரிமை இருக்கு. இந்த ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை நீக்கிறதுக்கு உரிமை கவர்னருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி சேம் கிரவுண்ட்ஸ், மிஸ்பிஹேவியர், இன்கேபாசிட்டி, ஓகேங்களா, இல்லைன்னா மிஸ்கண்டக்ட். நெக்ஸ்ட் வந்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இதை வந்து ஒரு தடவை கூட கேட்கல, 3 மார்க்ஸ்லாம் கேட்கல, 15 மார்க்ஸ்லாம் கேட்கல. ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்றேன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், இதுவும் ஒரு தடவை கூட கேட்கல, 15 மார்க்ஸ்லாம் கேட்கல, 3 மார்க்ஸ்லாம் கேட்கல, ஸ்கிப் பண்றேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆக்சுவலாக சாப்டர் 10ல வந்து வேற எதையுமே கேட்கல, 3 மார்க்ஸ்லாம் கேட்கல, 15 மார்க்ஸ்லாம் கேட்கல. லா ஆஃப் ரீஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 15 மார்க்ஸ், ஒரே ஒரு 15 மார்க்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஆனால் அது ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க, 11.11.1.4, ஓகேங்களா. த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1955, ஓகேங்களா. இதையும் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 கம்பைண்டா ஒரே ஒரு தடவை 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு, நம்மளுக்கு டஃபாக செட் பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இது சொல்றதுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை புக்கில் பெருசா. ஒரு ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன மாதிரியான எத்திக்கலோட இருக்கணும்,
என்ன மாதிரியான பிரின்சிபலோட இருக்கணும், அதெல்லாம் தான் இங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா சொல்லல. இதோட அவ்வளவுதான் ஆக்சுவலா. இதுக்கப்புறம் வேற எந்த கொஸ்டின்ஸும் வந்து புக்ல இருந்து லாஸ்ட் 10 இயர்ஸா எதுவும் கேட்கல. ஸோ அவ்வளவுதான் சார் கமர்ஷியல். ஒரே நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.